நான் லைஃப்பில் சில பேரை மீட் பண்ணியிருக்கேங்க. அவங்கள பார்க்குறப்பலாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். சில நேரம் ரொம்ப பாவமாகவும் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பர்சன் கிட்டேருந்து நம்ம விலகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். அதாவது உங்கள யாராச்சும் இன்சல்ட் பண்ணுறாங்க, இல்லை ரூடாக டாமினேட் பண்ணுறாங்கன்னா, இட் டசன்ட் மீன் யூ ஆர் ராங் ஆர் வொர்த்லெஸ். உங்ககிட்ட அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டி, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்னஸ் அண்ட் எம்ப்டினஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கோங்களேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, உடனே ஒய்ஃபை கச்சா முச்சான்னு கத்தி அவங்கள்ட்ட டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க. அதுவே யாரும் இல்லைன்னா ரூம் கதவை சாத்தி டப்புன்னு ஒய்ஃப் காலில் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே வாண்ட் டு புட் யூ டவுன் ஸோ தே ஃபீல் பவர்ஃபுல் இன்சைட். இது ஆக்சுவலாக ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதை சைக்காலஜிக்கல் டேர்மில் சொல்லணும்னா, ஃப்ரீட்ஸோட ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன். அதாவது சப்கான்ஷியஸாக இப்போ எனக்கு என்ன பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க கிட்ட இருக்க குறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சைக்கிளில் இல்லை ரிலேஷன்ஷிப் சைக்கிளில் நீங்கள் இருக்கீங்கன்னா, அவங்கள விட்டு விலகணுன்ற முடிவை எடுக்காமல், அந்த இடத்துல உங்களோட பவுண்ட்ரிஸை கிளியராக செட் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் கீப் யுவர் ஸ்டாண்டர்ட் ஹை. அந்த மாதிரி சில பேர் நடந்துக்கிறப்போ நம்ம மேலே தான் ஏதோ தப்போன்னு நமக்கே டவுட் வரும். ஆக்சுவலாக மாற வேண்டியது நம்ம இல்லை, அவங்க தான்.